Hello friends, வணக்கம் and welcome back to Critics Money. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மார்க்கோ 2024ல மலையாளம்ல ரிலீஸ் ஆன ஒருத்தர் வாட்சான மஸ்ட் வாட்சான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. உன்னி முகுந்தன் தான் லீடில் எடுத்து நடிச்சிருக்காரு. ஷடன் விட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவோட பிரதரை பாத்தீங்கன்னா வில்லன் கேங் கொலை பண்ணிடுறாங்க. கொடூரமான முறையில ஆசிட்ல முக்கி எடுத்து அதுக்கு பழி வாங்குற விதமா நம்ம கதையோட ஹீரோ களத்துல இறங்கி என்ன சம்பவம் பண்ணாரு, அவர் யாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதுக்கும் இந்த கோல்டு ஸ்மக்லிங் பிசினஸ்க்கும் என்ன சம்பந்தம்ங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஜான் விக் ஸ்டைல்ல ஒரு ராவான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமா மூவி. இந்தியால ரீசெண்டா ரிலீஸ் ஆன கில் அனிமல் மூவி எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி வயலன்ஸ் போட்டு திணிச்சு எடுத்திருக்கக்கூடிய 18+ டிராமா தான். வெறித்தனமா சீன் டு சீன் ஃப்ரேம் டு ஃப்ரேம் வெட்டி எரிஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருந்துச்சு. உன்னி முகுந்தன் ஜஸ்டிஃபைங்கா சூப்பரா, வேற யாருமே இந்த ரோலை ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு பிரமாதமான பெர்ஃபார்மன்ஸை இந்த மூவில பிரசென்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி வைஸ் ஒரு ரொட்டீனான கமர்ஷியல் டெம்ப்ளேட்டட் டிராமா ஸ்டோரியா இருந்தாலும் ஸ்கிரீன் பிளே நேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் பயங்கர தரமான ஒரு மிகப்பெரிய சம்பவமா அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டீசென்டா வாட்சா ஆவரேஜா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா மாசா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் அடிபொலியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. இதுவுமே ரொட்டீனான மலையாளம் ஸ்லோப் அண்ட் த்ரில்லர் டிராமா தான். சப்டைட்டில்ஸோட அவைலபிளா இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. பட் ஃபாஸ்ட் பேஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டோன்ல ஆக்ஷன் சீக்வன்ஸை மட்டுமே வச்சு நிறைச்சிருக்காங்க. இந்த மூவில கமர்ஷியல் எலிமெண்ட் ஓரம் கட்டிட்டு கண்டென்ட் ஓரியன்டா ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். இது எல்லாருக்கான படமும் இல்லங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலேயே தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லாரும் பாக்குற மாதிரியான படமா கன்வின்ஸ் பண்ணி எடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரூட்டலான ராவான ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவா ஒரு அவுட்புட் வந்திருக்காதுங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்கணும். டெக்னிக்கலா படம் செம ஸ்ட்ராங்கா சவுண்டா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி தரமா எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருக்காங்க. ஸ்டைலிஷான ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா தான். கத்தி ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லி பழி வாங்குற மாதிரியான டெம்ப்ளேட்ல தான் உருட்டி பரட்டி எடுத்து வச்சிருந்தாங்க. அண்ட் இந்த மூவில செகண்ட் ஹாஃப்ல நிறைய சம்பவம் ஹைலைட்டாவே அமைஞ்சிருக்கு. அதுலயுமே அந்த ஸ்டெப்ல 1 vs 100ங்கிற டெம்ப்ளேட்ல வரக்கூடிய ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், வீட்டுல வச்சு பண்ணக்கூடிய சம்பவம் ஆகட்டும்னு சொல்லி உன்னி முகுந்தன் மாஸ் காட்டியிருக்காரு. ஸ்டண்ட்டுக்கும் ஃபைட்டுக்கும் மட்டும் அவார்ட் கிடைச்சாலுமே ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிற லெவலுக்கு தான் ஒரு சீனுக்கும் ஃப்ரேமுக்கும் சம்பவம் பண்ணியிருக்காங்க. மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணாங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான மூவி தான் இது. மெச்சூர் அடல்ட்ஸா இருந்தா மஸ்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். இந்த மார்க்கோ மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் இருக்காம டிஸ்லைக் வச்சு நீங்க கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.